பெண்களார் ஒரு வருமானம் இருக்குது, ஒரு ஆதாயம் இருக்குது. பெண் என்றால் மனைவி, உங்கள் பெண் பிள்ளைகள், இல்லை தாய், இல்லை சகோதரி, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி எது வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க. குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் நண்பர்கள் மூலியமாகவும் தாய்மாமன் மூலியமாகவும் புதபகவான் அங்கே இருப்பார். நீசபங்க ராஜயோகமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்கும். நல்ல லாபகரமாக தெய்வத்தினுடைய அருளே உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு ஆன்மீக பயணம், ஆன்மீக டூர் நல்லா இருக்குது. தாராளமாக எல்லா கோயிலும் போயிட்டு வாங்க. ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுக்கிறோம், அந்த கோயிலுக்கு போக முடியலன்னு. அந்த கோயில் இதெல்லாம் நடக்கும் இந்த மாதத்தில். உங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேறும். தெய்வ கலாச்சம் கிடைக்கும். அனைவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கூடுமான அளவில் அனைத்தும் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கிறது. இல்லை புதுசாக ஒரு பழைய இடத்த விற்றுட்டு புது இடம் வாங்கினீங்களா கண்டிப்பாக வாங்கலாம். சாதகமாக இருக்குது. பழைய இடம் விற்றுட்டு புது இடம் வாங்கலாம். இடம் வாங்குகிற யோகம் இருக்குது. இந்த மாதத்தில் வீடு கட்டுற யோகம் இருக்குது. மாடி வீடே கட்டுவீங்க. நீங்கள் மாடி மேலே ரூம் போடணும் நினைங்களா கண்டிப்பாக போடலாம். மாடி மேலே ஒரு ரூம் போடுங்க, கண்டிப்பாக நடக்கும். மீன ராசியில் இந்த மாதம் முதல் ஜென்ம சனியாக சனி பகவான் அமருகிறார். எப்படி ஜென்ம சனி ஏற்கனவே 2 வருஷம் முடிஞ்சு அடுத்த சனி மத்தியத்தில் 2 காலத்துக்கும் ஆரம்பமாக இந்த மாதம் அமர்கிறார். ஜென்மத்திலிருந்து அமருகிறார். அதனால் நீங்கள் முக்கியமாக ஜென்ம சனி இருக்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை. உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். டெய்லி எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய தாக்கத்திலேருந்து விடுபடுவீங்க. டெய்லி கொஞ்சம் வேர்வையாவது உடம்புல வரணும். வேர்வை தண்ணி வந்தாலே போதும். அவர் கிட்டவே வரமாட்டார், எந்த பாதிப்பும் தரமாட்டார். சந்திரன் 2 நாள் தங்கணும்னாக்கா 6 கிரக சேர்க்கை. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஒரே 6 பேர் இருக்கும்போது ஒரு பெரிய படையே சொந்தக்காரங்க நின்றுட்டு அமர்ந்திருக்காங்க. வீடே கலகலகலம் இருக்க போகுது. அதே போல் சண்டையும் இருக்கும். இன்பம் துன்பம் 2 கலந்தாத போல் இனிப்பு காரன்னு கலந்த போல் 2மே இருக்கும். அதிகம் நன்மை தான், மைனஸ் பாயிண்ட் குறைவாக இருக்கும். குடும்பத்தில் வயதானவர்களாக ஒரு ஆதாயம் இருக்கிறது, வருமானம் இருக்கிறது. தாத்தா பாட்டி இல்லை அக்கம் பக்கத்தினர் யாராவது இருந்தாலும் வயசானவர்களாக ஒரு குடும்பத்துக்கு ஆதாயம் இருக்கிறது. அதனால் நீங்கள் அவர்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ வயதானவர்களை கவனிக்கிறீங்களோ கவனிக்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் உங்களுக்கு. அதேபோல் ராகு பகவான் உங்கள் ராசியில் இருப்பது உங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் கொடுப்பார். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, கிடைக்காத பொருளும் எல்லாம் ஆசை வரும். அடுத்த ஒரு மனைவி மீதோ காம உணர்ச்சிகளை அதிகம் தூண்டுவார். அதேபோல் இல்லீகலாக பணம் சம்பாதிக்க அதை செய்யலாமா இதை செய்யலாமா, குறுக்கு வழியில் அப்படி சம்பாதிக்கலாம் இப்படிலாம் தூண்டுவார். இதுமாரி தான் இடம் கொடுக்காதீங்க. தகாத உறவு செய்யாதீங்க. தகாத வழியில் போகாதீங்க. இல்லீகலான உறவெல்லாம் கட் பண்ணுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், சாதகமாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்களே அபால ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் தவிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு பெண்களார் ஒரு வருமானம் இருக்குது, ஒரு ஆதாயம் இருக்குது. பெண் என்றால் மனைவி, உங்கள் பெண் பிள்ளைகள், இல்லை தாய், இல்லை சகோதரி, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி எது வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க. சுக்கிரன் உச்சத்தில் இருப்பது, புதன் நீச்சத்தில் இருப்பது, 2ஆம் இருப்பு நீச பங்க ராஜயோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திடீர் யோகம், பண வரவு, திடீர் புதையல் யோகம், இந்த மாதிரி எது வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லபடியாக பயன்படுத்திங்க. வர காசு ஒரு நகை வாங்கிறதோ, ஒரு வீடு வாங்கிறதோ, ஒரு இடம் வாங்குறதோ இப்படி பண்ணுங்கள். நல்ல வழியில் முதலீடு பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்களா போடுங்க. யாராவது கேட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நண்பரை கேட்டாங்க, உறவினரை கேட்டாங்க, கொடுத்துட்டீங்களா வராது பணம். அப்புறம் நீங்கள் பின்னால் வருத்தப்படுவீங்க. கேட்கும்போது பகை உண்டாகும். இதுதான் தேவையா உங்களுக்கு. பார்த்து நிதானமாக செயல்படுங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த ஒரு மன கஷ்டங்கள், மன பிரச்சனைகள், விரோதப்போக்கு போக 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 சரியாகும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும்.
பூர்வீக சொத்தில் இருந்த அந்த பிரச்சனை தீரும். கேஸ் ஓடின்னு இருக்கா, வம்பு வழக்கு, கேஸ் கோர்ட், அதெல்லாம் தீர்வு வரும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபட போகிறீங்க. வாகப்பிரணை சொத்து தீரும். பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. பேச்சு நீங்கள் அளந்து உங்கள் பேர் எழுதிக்கலாம். மூதாதையர் சொத்து, பூர்வீக சொத்தில் இந்த சிக்கல்லாம் தீரப்போகுது. இல்லை புதுசாக ஒரு பழைய இடத்த விற்றுட்டு புது இடம் வாங்கினீங்களா, கண்டிப்பாக வாங்கலாம். சாதகமாக இருக்குது. பழைய இடம் விற்றுட்டு புது இடம் வாங்கலாம். இடம் வாங்குகிற யோகம் இருக்குது. இந்த மாதத்தில் வீடு கட்டுற யோகம் இருக்குது. மாடி வீடே கட்டுவீங்க. நீங்கள் மாடி மேலே ரூம் போடணும் நினைக்கலாம், கண்டிப்பாக போடலாம். மாடி மேலே ஒரு ரூம் போடுங்க, கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்பனை பண்ணின ஒரு கனவு இல்லம் கண்டிப்பாக வாங்குவீங்க. இடம் வாங்குவீங்க, வீடும் வாங்குவீங்க. இவ்வளோ நாள் வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு நினச்சிங்க கூட வீடு கட்டிட்டு புதுசாக குடும்பம் போவீங்க. இல்லை வாடகை வீடு வேறு மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதத்துக்கு அதெல்லாம் ஓடிக்கிற நேரம். வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்கிறது. ஒரு எலக்ட்ரிக் பைக்கோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோ வாங்குகிற யோகம் இந்த மாதம் ஓடுது. பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. நீ கண்டிப்பாக ஸ்கூட்டி வாங்குவீங்க, ஒரு நகை வாங்குவீங்க, வீட்டுக்கு பொருள் டிவி ஃப்ரிட்ஜுன்னு வாங்குவீங்க, ஒரு கால் கொலுசு வாங்குவீங்க, துணிமணி எடுப்பீங்க. இதெல்லாம் சாதகமாக இருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்தால் தீரும். ஆதாயமாக இருக்கிறது. குடும்ப பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு 5 கிரக சேர்க்கையாலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக தான் இருக்கிறது. அதனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 14ஆம் தேதி சூரிய பகவான் வருகிறார். அதனால் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அரசு வருமானம் கண்டிப்பாக உண்டாகும். அரசு வருமானம் வேலை இல்லாதவங்களும் வேலைக்கு போயிட்டு ஒரு சம்பளம் வாங்கிட்டு வருவீங்க. அதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அரசியல்வாதியால் ஒரு ஆதாயம். தடைப்பட்டு இருந்த பென்ஷன் கண்டிப்பாக வந்து சேரும். குடும்பத்துக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 3இல் இருக்கும் குரு பகவானால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி 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 என வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இனிமேல் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. எந்த ஒரு வேலைக்கு போனாலும் உங்களுக்கு தோல்வி அடைய வாய்ப்பே இல்லை. ஒரு வேலைக்கு போகிறோமோ தடங்களாகுதா, இன்னும் கவலை இல்லைங்க, வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். அனைத்து வேலையும் சக்ஸஸாக முடியும். அதே உங்களுக்கு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் என்பது உங்களுக்கு கூடுதல் பலன் கண்டிப்பாக இருக்கிறது. பெண்களுக்கு ஒரு அபார்ஷன் ஏற்பட்டு இருக்கும், கவலைப்படாதீங்க. அபார்ஷன் ஏற்பட்டுனா அடுத்து புத்திர பாக்கியம் உறுதியாக நிற்கும். அதனால் ஆண் வாரிசே நிற்கும். அதனால் புத்திர பாக்கியத்தில் ஆண் வாரிசுக்கு உண்டான இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. அதேபோல் தைரியமாக செயல்படலாம். அம்மா வீடு சைடு, தம்பி உறவு சைடு, மாமச்சான் சைடு உறவு இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய சொத்தில் இருந்த அனைத்து பிரச்சனையும் விடுபட்டு நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க. 7இல் கேது பகவான் இருப்பது கணவன் மனைக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் விரிச்சல் ஏற்படும். உறவில் விரிச்சல் ஏற்படும். கணவன் மனைவி கண்டாகாது, மனைவி கணவன் ஆகாது, இந்த பிரச்சனைலாம் வரும். நீங்கள் நான் சொன்னதுனால பக்குவமாக செயல்பட்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு புத்தியை பயன்படுத்தி நீ சண்டை போடாதீங்க. ஒருத்தர் விட்டு கொடுங்க. அப்போ தான் அங்கே உறவு மேம்படும். உங்களுக்குள்ளே இருந்த அந்த அந்யோன்ய உறவு மேம்படும். குடும்பமான அறிவில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது அங்கே குடும்பம் நிலைக்கும். இல்லை என்றால் பிரிவினை வர வாய்ப்பு இருக்கிறது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு மனைவி போயிடுவா. அப்புறம் தேவையில்லை நீ ஓடிப்பா பஞ்சாயத்து வச்சு இப்போ மனைவி கூட்டிகிட்டு வரணும். இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அதனால் எங்கள் வீட்டில் இருக்கும்போதே மனைவியை நல்லபடியாக வச்சுக்கோங்க. மனைவி என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுங்க. குடும்பம் சண்டைக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணின்னு போங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த உறவு மேம்படும். பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பார்கள். அதனால் பிள்ளைகளுடைய படிப்பு செலவு கண்டிப்பாக நடக்கும். பிள்ளைகளுடைய படிப்பும் சிறப்பாக இருக்கிறது, முன்னேறுவாங்க. இந்த 10வது 12வது படிக்கிற பசங்களுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிப்பதே இந்த பரீட்சை தான். அதனால் நன்றாக படித்து மாணவர்கள் நன்றாக படித்து எழுதுவீங்க, வெற்றியும் பெறுவீங்க. அதனால் நம்பிக்கையோடு தைரியமாக பரீட்சை எழுதிட்டு வாங்க. உங்கள் தலையெழுத்து இந்த பரீட்சையில் தான் இருக்கிறது. அதனால் கவனம் கண்டிப்பாக படிக்கிற பிள்ளைகள் தேவை. அரசு வேலை எக்ஸாம் எழுதுகிறவங்களோட கண்டிப்பாக இந்த மாதம் பரீட்சை எழுதி பாஸ் ஆகிடுவீங்க. வெளிநாடு வேலை தேடிட்டு இருக்கீங்களா யாராவது? வாய்ப்பு நல்லா இருக்குது இந்த மாதம். நண்பர்கள் மூலியமாகவும் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும்.
ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செயல்பவர்களுக்கும் வருமானம் நல்லா இருக்குது, தொழிலும் சிறப்பாக இருக்குது, வெளிநாட்டு ஆதாயம் இருக்கிறது, வெளிநாடு பயணம், டூர், ஆன்மீக டூர் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மீனராசி அன்பர்கள் கடல் கடந்து வியாபாரம் செய்யறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இரவு நேரம் படுக்கை சுகம் நன்றாகவே இருக்கிறது. எவ்வளோ நாளாக தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்ட நீங்கள் இந்த மாதம் வரை நிம்மதியாக கண்டிப்பாக உறங்குவீங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு படுக்கை சுகம், பெட் அயனம் போக சுகம் நல்லா இருக்கிறதுனால சிறப்பாக இருக்குது. ஏகப்பட்ட கடனில் தவிச்சிருந்த நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. கடன் தொல்லை இல்லை உங்களுக்கு. கடனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலாம் இருக்குது, கடனை அடைப்பீங்க. இனிமேல் புது கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க. கடன்லேருந்து வெளியே வர பாருங்கள் சாமர்த்தியமாக. ஆரோக்கியம் மேம்படும். நாள்பட்ட நோய் கூட விலக வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு மேலே இந்த முட்டி வலியில் அவதிப்படும் வயசானவங்க முட்டி வலி, இடுப்பு வலி, கால் பாத எரிச்சல், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வாக் பண்ணுங்கள், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. செய்யும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறீங்களா, அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு இருந்த மனக்கசப்பு விலகி தொழில் மேம்படும். சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் போக போக சரியாயிடும். மனைவி பேரில் ஒரு இடம் வாங்க நினச்சா வாங்கலாம். மனைவி பேரில் ஒரு தொழில் செய்யணும்னு செஞ்சால் தொழில் செய்யலாம். நீண்ட நாளாக தொழிலாளியாக இருக்கிறீங்க, ஒரு முதலாளி ஆகணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக முதலாளி ஆகலாம். சின்ன ஒரு பெட்டி கிடையாது, நீங்கள் முதலாளி ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு சிறந்த வாய்ப்பு இருக்கிறது, செய்யலாம் நீங்கள். அதே போல் ஒரு தொழில் டெவலப் பண்ணணும், பெரிய தொழிலதிபர் கோடியாக முதலீடு போட்டுருக்கீங்க, ஒரு தொழில் தொடங்கணும், கண்டிப்பாக செய்யலாம். தொழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டு தொழிலதிபர் அவார்டு, பெஸ்ட்டு கம்பெனி என்ற பேர் வாங்குகிற அளவுக்கு அவார்டு இந்த மாதம் ஓடுது. உங்கள் கம்பெனி தான் சிறந்த, உங்கள் தயாரிப்பு சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, தொழிலும் சரி, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற இந்த மாதம் ஒரு சிறப்பாக இருக்கிறது. நல்ல லாபகரமாக தெய்வத்தினுடைய அருளே உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு ஆன்மீக பயணம், ஆன்மீக டூர் நல்லா இருக்குது. தாராளமாக எல்லா கோயிலும் போயிட்டு வாங்க. ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுக்கிறோம், அந்த கோயிலுக்கு போக முடியலன்னு, அந்த கோயில் இதெல்லாம் நடக்கும் இந்த மாதத்தில். உங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேறும், தெய்வ கலாச்சம் கிடைக்கும், அனைவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கூடுமான அளவில் அனைத்தும் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கிறது. மீனராசி அன்பர்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் கூட ஒருத்தர் ஒரு 2 பேர் 3 பேர் கூட எப்பவுமே ஒரு நண்பர்களை வைத்துக்கொண்டே இயங்கிக் கொண்டு இருக்கும் மீனராசி அன்பர்கள் அனைத்திலும் வெற்றி பெற பழனி ஆண்டவரை வழிபடுங்கள். ஒரு முறை இந்த வருடத்தில் ஒரு முறை பழனி ஆண்டவரை சென்று வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், திருப்பம் வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.